மலையை பார்த்து, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். சீஷர்களும் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை போல கிரியை நடப்பிக்கலாம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் விசுவாசத்தை இங்கு விவரிக்கிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் என்று விசுவாசத்தின் அவசியத்தை விளக்குகிறார். தேவனுடைய வல்லமையையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை சந்தேகப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உறுதியானதோ அந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசமும் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து அடையாளமாக கூறுகிறார். இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி ஆகும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இது யூதர்கள் மத்தியிலே பயன்படுத்தப்படும் வழக்கு சொல்லாகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். இயேசு கிறிஸ்து எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியம் நம்மால் கூடாமல் போனாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தை நாம் பயபக்தியோடு வெளிப்படுத்த வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் ஆத்மாவை போன்றது, ஜெபம் சரீரத்தை போன்றது. ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்துதான் ஒரு நபரை உண்டு பண்ணும். அதுபோலவே விசுவாசமும் ஜெபமும் சேர்ந்துதான் நம்மை ஊழியம் செய்வதற்கு தகுதியான பூரண புருஷராக்கும். நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபமும் சரியாக இருக்கும். நம்முடைய ஜெபம் சரியாக இல்லை என்றால் அடிப்படையில் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்காது. தேவனிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்திலே அவைகளை விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்வதை தேவன் கொடுக்காமல் மறுக்க மாட்டார். நம்மிடத்தில் அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் தோல்வி அடையாது. கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையெல்லாம் என்று கூறுகிறார். இந்த வாக்கியத்திற்கு எல்லாவற்றையும் என்று பொருள். இயேசு கிறிஸ்து நமக்கு பல காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவைகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவற்றை தேவனிடத்தில் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கேட்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் என்னும் இந்த காரியம் 3 இடங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக நமக்கு மலையை அகற்றக்கூடிய தேவையோ அல்லது மரங்களை சபிக்கக்கூடிய தேவையோ இருக்காது. ஆனாலும் நம்மிடம் சந்தேகப்படாத விசுவாசம் வேண்டும். விசுவாசம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இந்த மலை என்பது ஒலிவ மலையாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து தமது கடைசி நாட்களில் அனுதினமும் இந்த மலையின் வழியாக நடந்து போனார். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையோடு தொடர்பு படுத்தி 12 இடங்களில் இந்த மலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறிய மலையும் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது சகரியா 14:4 ஒலிவ மலையை பற்றி நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். ஒலிவமலை எருசலேமின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இதன் வழியாக கிழக்கு தேசத்தில் இருந்து பெரும் பாதை செல்கிறது. ஒலிவமலைக்கு நாசமலை என்னும் மறுபெயரும் உண்டு. ஒரு விசுவாசி தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது அவருடைய விசுவாச வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டு. தேவனும் அவர் மூலமாக கிரியை நடப்பிப்பார். தேவனிடம் ஜெபத்திலே கேட்க வேண்டிய காரியங்கள், தேவனுடைய உதவி, வரப்போகிற காரியங்கள், பழைய வழிகள், ஆவிக்குரிய மழை,
தேவைகள், நற்காரியங்கள் எதையாகிலும் எதுவும் பரிசுத்த ஆவியானவர் உமக்கு சித்தமானது ஞானம், ஜீவன்.